வீடியோ ஸ்டார்டிங் சும்மா தாங்க
சொல்லுங்க சார். அந்த நோட்டீஸ் எடுத்துக்கிறேன். ஸ்ரீ நாராயண சுவாமி ஜீவ சமாதி மடத்திலிருந்து பேசுகிறேன். இந்த நாராயண சுவாமி
அஷ்டமா சித்திகளும் கைவர பெற்றவர். இரும்பை பொன்னாக ஆக்கக்கூடிய சக்தி பெற்றவர். கையில் வாங்கக்கூடிய பழைய அமுதினை சுடு அமுதாக மாற்றக்கூடிய திறன் பெற்றவர். தன்னுடைய அங்கங்களை தனித்தனியாக பிரித்து வைத்து யோகம் செய்யக்கூடியவர். யோக முடிவிலே தன்னுடைய பிரிந்த அங்கங்கள் அனைத்தையும் ஒரு சேர அமைத்து முழு உருவம் பெற்று சமாதி நிலை அடையக்கூடிய பயிற்சி பெற்றவர். இப்பேற்பட்டவர் தன்னுடைய வாழும் காலத்திலே பல ஜீவ சாதனைகளை புரிந்து 1924ஆம் ஆண்டு அவர் ஜீவ சமாதி அடைந்தார். அப்படி ஜீவ சமாதி அடைந்த பிறகு எங்கள் வகையறா நபர்கள் அந்த ஜீவ சமாதி அமைப்பதற்காக இடத்தை இனாமாக கொடுத்து அதிலே அவருக்கு மடம் அமைத்து அன்று முதல் வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மடத்தினுடைய சுவாமியை நாராயண சாமியை வழிபடுகின்றவர்கள் எந்த நினைவிலே இருக்கிறார்களோ, எந்த நினைவுகள் சாதனையாக அமைய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, எந்த தோஷங்கள் போக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவ்வளவு தோஷங்களும் போகும். அவர்கள் நினைத்த நல்ல காரியங்கள் அனைத்தும் நடக்கும். அந்த தலத்திற்கு புகுந்த உடனேயே அவருக்கு அளப்பரிய சக்தி வருவதை உணர்வார்கள். அந்த ஜீவசமாதியினுடைய மகிமை இது. எனவே இந்த ஜீவசமாதியில் வந்து அமர்ந்து எதை வேண்டிக் கொண்டாலும் அந்த வேண்டுதல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கும். இங்கு வந்து இங்கு இருக்கக்கூடிய மண்ணை தொட்டு நெற்றியில் அணிந்து கொண்டால் கூட அவர்கள் நினைத்தது நடக்கும். எல்லோருமே இந்த சித்தருடைய மகிமையை உணர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து அந்த சித்தருடைய அருளை பெற்று தோஷங்கள் தீர்ந்து சகல நன்மைகளையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 1924ஆம் ஆண்டிலிருந்து இந்த சித்தனுடைய மகிமை சொல்லி மாளாது. இந்த சித்தனுடைய மகிமையை பல பேர் இந்த வரலாற்றை எழுதி சித்தர்களுடைய நூல்களை தொகுக்கும் பொழுது இந்த சித்தர் நாராயணசாமி சித்தருடைய மகிமையும் அந்த நூலிலே இடம்பெற செய்திருக்கிறார்கள். எனவே இந்த நாராயண சுவாமி இந்த வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடியவர், தோஷங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியவர். இன்றும் அவர் இங்கு வாழ்ந்து கொண்டு வருகின்ற அனைவருக்கும் தன்னுடைய ஆசிரமா சித்திகள் மூலமாக அவர்களுடைய குறைகளை போக்கி நிறைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனவே நீங்களும் தோஷமுடையவர்கள் தங்களுடைய தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக, தங்களுடைய நன்மைகளை பெருக்கிக் கொள்வதற்காக, தங்களுடைய குழந்தைகள், மனைவி, மக்கள் எல்லோருடைய நன்மையை பெறுவதற்காக இங்கு வந்து வழிபட்டு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் இனாமாகவே பெற்று செல்லலாம் என்று இந்த மடம் உங்கள் அனைவரையும், பக்தர்கள் அனைவரையும் இந்த நாராயணசாமி மடம் வருக வருக என்று வரவேற்கிறது. இந்த நாராயண சுவாமி மடமானது குடமுழுக்கு, குடகோணம், கும்பகோணம் என்று சொல்லப்படுகின்ற மகாமக பெருவிழாவை நடத்துகின்ற கும்பகோணத்தினுடைய அருகிலே இருக்கிறது. கும்பகோணத்தினுடைய அருகிலே உப்பிலியப்பன் கோயில் சன்னதி இருக்கிறது. அதற்கு பக்கத்திலே நாகநாத சுவாமி கோயில் ஸ்தலம் இருக்கிறது. அதற்கு மிக சமீபத்திலே பிரத்யங்கரா தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. இந்த பஞ்ச கோஷ ஸ்தலங்கள் அடங்கிய இந்த ஏரியாவிலே தஞ்சை மாவட்டத்திலே கும்பகோணம் பகுதி சூழப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பஞ்ச கோஷ ஸ்தலங்கள் நிறைந்த இந்த இடத்திலேதான் மைய பகுதியிலே இந்த நாராயணசாமியினுடைய மடம் அமைந்திருக்கிறது. இந்த மடத்தினுடைய
இருபுறமுமே வடக்கிலும் சரி தெற்கிலும் சரி ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த ஆறுகள் ஓடக்கூடிய இந்த பகுதியிலே, இந்த மைய பகுதியிலே திருநாகேஸ்வரம் என்று சொல்லப்படுகின்ற உப்புலியப்பன் கோயில் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்தின் மைய பகுதியிலே இந்த நாராயணசாமி மடம் அமைந்திருக்கிறது. எனவே மகாமக பெருவிழாவிலே குடந்தைக்கு வருபவர்கள் நாம் குடந்தையில் இருக்கக்கூடிய சுவாமிகளை தரிசித்து விட்டு இங்கே திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமியை தரிசித்து விட்டு உப்புலியப்பன் கோயிலிலே உப்புலியப்பனை தரிசித்து விட்டு விரத்தியங்கரா தேவியை தரிசித்து விட்டு போகின்ற வழியிலே இந்த நாராயணசாமி மடத்திற்கும் நீங்கள் வந்து சென்றீர்களே ஆனால் உங்களுடைய அபிலாஷைகள் அனைத்தும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும், தோஷங்கள் அனைத்தும் தீரும் என்று இந்த நாராயணசாமி மடத்தினுடைய மகிமையை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன்.